அண்மைச் செய்தி. தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிரம் தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை 4:15 மணிக்கு டெல்லியில் நடைபெறக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்தியாளர் சந்திப்பில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான தமிழகத்தின் மேற்கொள்வது தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்கின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பீகார்ல 243 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக பீகார் மாநிலத்தில் இந்த வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த வருடம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரம் திருத்தம் தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாக்கு உரிமையை தேர்தல் ஆணையம் பறிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியது. ஆனாலும் பீகார்ல அந்த நடைமுறையை பயன்படுத்தி 2 கட்டங்களாக தேர்தல் அடுத்த மாதம் என்பது நடைபெற இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் அது போன்ற ஒரு பணிகள் மேற்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் இது தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என கூறப்பட்டிருக்கிறது. நாடு தழுவிய குறித்து இன்று மாலை செய்தியாளர் சந்திப்பு என்பது அது குறித்தான தகவல் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி மாநிலங்கள்ல அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அந்த மாநிலங்கள்ல 10 முதல் 12 மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரம் தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை டெல்லியில் இருந்து நடைபெற தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.